So friends, first of all, என்னோட YouTube channel வந்ததுக்கு ரொம்ப thanks. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எப்படி வந்து ஒரு தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோல ஒரு சின்ன செக்ஷன் வீடியோ தான், பட் இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ரைட்? 5 क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन பாத்தீங்கன்னா எப்படி தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பார்க்க போறோம். 3rd क्वेश्चन, 4th क्वेश्चन, 5th क्वेश्चनல தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. அந்த क्वेश्चनல தீட்டா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலா என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ டோட்டலா இந்த வீடியோல நம்ம 5 क्वेश्चन சால்வ் பண்ண போறோம். இது லெசன் நம்பர் 4. ரைட்? ஸோ டேரெக்டாக இந்த லெசனுக்கு நீங்கள் யாரும் குதிச்சிடாதீங்க. லெசன் நம்பர் 1 படிச்சிருக்கணும், 2 படிச்சிருக்கணும், 3 படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 லெசனை ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா லெசன் நம்பர் 4 வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் இந்த 5 சம் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறமா பாக்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப் சேனல் போய் பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 1. So friends, question number 1, cos square theta divided by cot square theta minus cos square theta is equals to 3 and 0 degree less than or equal to theta less than or equal to 90 degree, then find the value of theta. So நம்மளோட வேலை என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பட் இருந்தாலும் இங்க எதுக்கு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க 0 டிகிரி less than or equal to theta less than or equal to 90 degree? இது ரொம்ப முக்கியம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீட்டா வேல்யூ 90 டிகிரிலேருந்து 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 0 to 90 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூங்கிறது 0 to 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி நம்ம தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் cos square theta is equals to 3 into cot square theta minus cos square theta. இப்படி எழுதலாமா எழுத முடியாதான்னு பாருங்க. இப்போ cos square theta is equal to 3 into, அதாவது இந்த 3 ஆல இதை மல்டிப்ளை பண்ணிருக்கேன், cot square theta minus cos square theta. So friends, இந்த 3 வச்சு ரெண்டு டேர்மால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos square theta is equals to 3 into cot square theta minus 3 into cos square theta. So friends, இங்கே minus 3 cos square theta இருக்கு, இங்கே வெறும் cos square theta இருக்கு. ஸோ அதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4 cos square theta is equals to 3 cot square theta. So friends, 4 cos square theta is equal to 3 into இந்த cot square thetaங்கிறது cos square theta by sin square theta ன்னு எழுதலாம். So cos square theta divided by sin square theta. So இங்க இருக்கிற cos squareம் இங்க இருக்கிற cos squareம் கேன்சல் பண்ணிடலாம். So பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 is equals to 3 divided by sin square theta. So அப்போ sin square theta is equals to 3 divided by 4 ன்னு கிடைக்கும். So sin square theta is equal to 3 by 4. அப்போ வெறும் sin theta என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா root of 3 divided by 2. So friends, சொல்லது புரியுதுங்களா? sin square is equal to 3 by 4. அப்போ sin theta is equal to root 3 by 2. So அப்போ என்ன சொல்லலாம்னா theta is equals to sin inverse of root 3 by 2. So friends, lesson number 2ல என்ன பார்த்திருக்கோம்? தீட்டாவோட வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திருக்கோம். இப்போ theta is equal to sin inverse of root 3. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? சைனுக்கு எந்த டிகிரி வந்து root 3 by 2? 60 டிகிரி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா ஆன்சர் theta is equals to 60 டிகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் 60 டிகிரி கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். தீட்டாவோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு சொன்னாங்க? 0 to 90 டிகிரி ரேஞ்சில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது தீட்டாங்கிறது 60 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் theta is equal to 60 டிகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரே வேலை என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 2. If secant square theta plus tan square theta is equal to 7 and 0 degree less than or equal to theta less than or equal to 90 degree, then find the value of theta. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேலை வேல்யூ ஆஃப் தீட்டா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி. ஸோ தீட்டா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் தீட்டாவோட வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். sin square theta plus cos square theta is equal to 1. அதே மாதிரி secant square theta minus tan square theta is equal to 1. நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ secant square theta minus tan square theta is equal to 1. அப்போ secant square thetaங்கிறது 1 plus tan square theta. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், secant square thetaங்கிறது 1 plus tan square theta. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை அப்படியே 1 plus tan squareக்கு மாற்ற போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற secant square thetaங்கிறது 1 plus tan square theta. ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு tan square theta கொடுத்துருக்காங்க is equal to 7. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 plus tan square theta plus tan square theta. அப்போ என்ன சொல்லலாம்னா 1 plus 2 tan square theta is equals to 7. ஸோ 2 tan square theta அப்படிங்கிறது 6.
கரெக்டாக 1 அந்த சைட் போச்சுன்னா 7 minus 1ங்கிறது 6. இப்போ 1 2s are 2, 3 2s are 6. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tan square theta is equal to 3. அப்போது tan theta அப்படிங்கிறது √3. ஸோ டேனோட டிகிரி எந்த டிகிரிக்கு வந்து √3 கிடைக்கும்? tan 45 என்னது 1. அப்போது tan 60 டிகிரி என்னது √3. அப்போது tan thetaங்கிறது √3னா அப்போ theta என்னவா இருக்கும்? கண்டிப்பாக theta 60 டிகிரியாக இருக்கும். ஏன்னா tan 60ங்கிறது தான் √3. லெசன் நம்பர் 2லேயே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக கொஷின் நம்பர் 2க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் theta is equal to 60 டிகிரி. நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 3. ரொம்ப முக்கியமான கொஷின் ஒரு எக்ஸாம்க்கு, ரைட்? ஸோ sin theta plus cos theta divided by sin theta minus cos theta is equal to 3. Then find the value of sin power 4 theta minus cos power 4 theta. எப்போதும் போல் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் சால்வ் பண்ணணும், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த sin theta plus cos theta எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. sin theta plus cos theta is equal to 3 into sin theta minus 3 into cos theta, right? So இந்த 3ஆல இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3 into sin theta minus 3 into cos theta. இப்போ இங்கே minus 3 cos theta இருக்குது. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 cos theta. இங்கே ஆல்ரெடி ஒரு cos theta இருக்குது. அப்போ 4 cos thetaன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு இங்கே 3 sin theta இருக்குது. இங்கே வெறும் sin theta இருக்குது. இந்த sin theta இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் sin theta. ஸோ 3 sin theta மைனஸ் sin thetaங்கிறது 2 sin theta. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணோன்னா இதை ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்னா sin theta divided by cos theta is equal to 2. So sin theta by cos thetaங்கிறது tan theta. So tan theta is equal to 2. So friends ஃபைனலாக என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan theta is equal to 2. இப்போது tan theta 1ன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம theta என்ன சொல்லலாம்? 45 டிகிரி. tan theta √3ன்னு கண்டுபிடிச்சோன்னா theta என்ன சொல்லியிருக்கலாம்? 60 டிகிரி. பட் இங்கே tan theta 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது என்ன theta அந்த டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டா? √3 கண்டுபிடிச்சிடலாம், 1 கண்டுபிடிச்சிடலாம், பட் 2க்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது என்ன பண்ணோம்னா tan theta is equal to 2 அப்படியே வச்சுட்டு நம்மளோட வேலை இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது தான். sin power 4 theta minus cos power 4 theta. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கொஷினை கம்ப்ளீட்டாக டேனுக்கு டேர்மாக மாற்ற போகிறேன். டேனாக மாற்றிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னால் கண்டுபிடிக்க முடியும், ரைட்? சரி, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு sin power 4 minus cos power 4ங்கிறது sin square theta the whole square minus cos square theta the whole square. அது அப்படி எழுதலாம். ஸ்கொயர்னால 4 தானே. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. minus cos square theta. ஸோ என்ன சொல்லலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிறது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா sin square theta ப்ளஸ் cos square thetaங்கிறது 1. ஸோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1ன்னு தெரியும். பட் அங்கே இருக்கிறது sin square theta. ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin square theta மைனஸ் cos square theta ரிமைனிங் இருக்குது. பட் நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கொஷினை டேனாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா tan thetaங்கிறது sin theta by cos theta, ரைட்? அதுவாக கொண்டு வரணும்னா இந்த இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? cos thetaவை காமனாக வெளியில் எடுக்கலாம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். cos square theta வெளியில் எடுத்தேன்னா sin square theta divided by cos square theta minus 1. கரெக்டு தானே? cos square theta வெளியில் எடுக்கும்போது sin square theta divided by cos square theta minus 1. ஸோ sin square theta divided by cos square thetaங்கிறது tan square theta minus 1. ஸோ இங்கே இருக்கிறது cos square theta. இப்போ கொடுத்துருக்கிற கொஷினை ஒரு டேர்ம் tan கொண்டு வந்தாச்சு. பட் இந்த டேர்ம் காஸ்டில் இருக்குது. இதையும் நம்ம டேனாக மாற்றணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா cos square thetaங்கிறது 1 divided by 1 plus tan square thetaன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு கவனிங்க. ஸோ cos square theta plus sin square theta is equal to 1. இந்த பேசிக் ரூல் எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து காஸால் டிவைட் பண்ண போகிறேன். cos ஸ்கொயரை காஸால் டிவைட் பண்ணேன்னா 1 தான், கரெக்டு தானே? cos square divided by cos ஸ்கொயருங்கிறது 1. அடுத்து இதை டிவைட் பண்ணேன்னா sin square theta divided by cos square theta. அதே மாதிரி 1 divided by cos square theta. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை cos ஸ்கொயரால் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணும்போது இது 1 sin square by cos square 1 divided by cos square. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் sin square divided by cos squareங்கிறது tan square theta. ஸோ tan square theta is equal to 1 divided by cos square theta.
அப்போ cos square thetaங்கிறது 1 divided by 1 plus tan square theta. சொல்லுது புரியுதுங்களா? இது எப்படி இங்கே போயிடுச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ 1 cos square thetaங்கிறது 1 divided by 1 plus tan square theta. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்னா cos squareங்கிறது 1 divided by 1 plus tan square theta. ஆல்ரெடி நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறது tan square theta minus 1. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க கொஷனை கம்ப்ளீட்டாக tan டேர்முக்கு மாற்றியாச்சு. இப்போ tan thetaங்கிறது 2ன்னு தெரியும். அப்போ tan square thetaங்கிறது என்னது? ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது 4 minus 1 அப்படிங்கிறது 3. அடுத்த டினாமினேட்டர் 1 plus tan square theta. tanங்கிறது 2, tan squareங்கிறது 4. ஸோ 4 plus 1ங்கிறது 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கொஷின். மறுபடியும் இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கொஷினை சால்வ் பண்ணி டீட்டா கண்டுபிடிச்சோம். ஆனால் டீட்டா நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, டேன் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ டேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கொஷினில் சால்வ் பண்ணோன்னா அந்த கொஷினில் எல்லா வேல்யூவும் டேனுக்கு மாற்றணும். ஸோ அதனால் அந்த கொஷினில் டேனுக்கு மாற்றதுக்கு பதிலாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a + b a மைனஸ் b. இது நம்மளுக்கு ஆல்ரெடி 1ன்னு தெரியும். ஸோ இந்த ரிமைனிங் டேர்மை மட்டும் வச்சுட்டு காஸால் டிவைட் பண்ணால் இது tan வந்துருச்சு, பட் ஒரு டேர்ம் tan வரல. ஸோ cos square thetaங்கிறது 1 divided by 1 plus tan square theta. அதை எப்படி எழுதணுங்கிறது இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு எல்லா டேர்மும் எதில் கிடச்சிருச்சுன்னா டேனில் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா tan thetaங்கிறது 2. அப்போ tan square thetaக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 3 divided by 5. Question number 4. So if 5 tan theta is equal to 4, then find the value of 5 sin theta minus 3 cos theta divided by 5 sin theta plus 3 cos theta. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா டீட்டா கண்டுபிடிச்சி போன கொஸ்டின்லாம் டீட்டா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணோம். பட் இப்போது அவங்களே 5 tan theta is equal to 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 5 tan theta is equals to 4னா அப்போ tan theta is equal to 4/5. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா tan thetaங்கிறது 4/5. இப்போது theta வந்து √3 அப்படின்னா 60 சொல்லலாம். theta வந்து 1 அப்படின்னா 45 சொல்லலாம். ஏன்னா tan 45ங்கிறது 1. பட் இங்கே tan thetaங்கிறது 4/5. நம்மளால் theta என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை கம்ப்ளீட்டாக டேனுக்கு மாற்றணும். டேனுக்கு மாற்றினா தான் நம்ம இந்த டேனோட வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஷனை எப்போதும் டேனுக்கு மாற்றணும்னு வைங்க. tan theta என்னது? sin theta divided by cos theta. அப்போ கொஷனை sin theta divided by cos theta வரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் divided by cos theta பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 sin theta divided by cos theta minus of 3 into cos theta divided by cos theta. ஸோ மொத்தமாக divided by இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 sin theta divided by cos theta plus 3 into cos theta divided by cos theta. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே cos thetaவால் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காசும் இந்த காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ எந்த டேர்மாக மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா sin by cosங்கிறது tan. ஸோ 5 tan minus 3 divided by இதுவும் tan தான். ஸோ 5 tan plus 3. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த கொடுத்துருக்க கொஷனை அப்படியே டேனுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் tan டேர்ம்ஸ் வந்துடுச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா tan thetaங்கிறது 4/5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து tan theta, ரைட்? ஸோ tan theta. இப்போ tan theta பதிலாக 4/5. ஸோ 5 into 4/5 minus 3 divided by 5 into 4/5 plus 3. ஸோ 5 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 minus 3ங்கிறது 1, 4 plus 3ங்கிறது 7. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 1 divided by 7. Question number 5. If tan 2 theta tan 3 theta is equal to 1. So find the value of 2 cos square 5 theta divided by 2 minus 1. So theta என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0லேருந்து 90 டிகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த கொஷனை சால்வ் பண்ணி டீட்டா கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி கேஸ் தான். பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ரொம்ப முக்கியமான கொஷின் இது, நல்லா கவனிங்க. tan 2 theta tan 3 theta is equal to 1. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா tan 3 theta is equal to 1 divided by tan 2 theta, ரைட்? அது சும்மா டினாமினேட்டர் இன்சைட் கொண்டு வந்துட்டேன். 1/tanங்கிறது என்னது? cot. ஸோ tan 3 theta is equals to cot 2 theta. சரி, இப்போது இது நம்ம எழுதியாச்சு. போன கொஷின் எடுத்துக்கோங்க. 4th கொஷின் 3rd கொஷின் அந்த கொஷின்லாம் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு. வெறும் tan மட்டும்தான் இருந்தது. இல்லைனா காசு சைன் ஏதாவது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி tan கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டேனும் இருக்குது காட்டும் இருக்குது.
அப்போது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எக்ஸாமில் இங்கே tan இங்கே காட் இருந்துச்சுன்னா 2 ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொஷனில் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். tan 3 theta is equals to tan of 90 minus 2 theta. ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, போன வீடியோ அதாவது போன லெசன் நம்பர் 3ல் 2 கான்செப்ட் பார்த்தோம். cot 90 minus theta, tan 90 minus theta. So tan 90 minus theta ங்கிறது cot theta. So இந்த cot 2 theta-வை tan 90 minus 2 theta-ன்னு போடுறேன். So tan 90 minus 2 theta-ங்கிறது cot 2 theta. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த tan-ஐயும் இந்த tan-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ஃபங்க்ஷனை இல்லாமல் பண்ணிட்டோம், ஈஸியாக theta வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 theta is equal to 90 degree minus 2. ஸோ என்ன சொல்லலாம்னா 5 theta is equal to 90 degree. ஸோ theta is equal to 18 degree. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டீட்டா வந்து 18 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணுறோன்னா, போன கொஷனில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்தது, அதை எந்த ரீசனுக்காக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேன் அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். பட் இங்கே 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணணுன்னா இங்கே டேன் இங்கே காட் இருக்குது, அப்போது இதை டேனாக மாற்றினா தான் டேன் அடிக்க முடியும். ஸோ இந்த காட்டை டேனாக மாற்றணும்னா 90 minus 2 theta. ஸோ 90 minus 2ங்கிறது tan 90 minus 2ங்கிறது காட். ஸோ ஒன்லி வே இதை எழுதுறதுக்கு இதுதான் மெத்தடு. ஸோ டேனு கேன்சல் பண்ணிடலாம். டீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 18 டிகிரி. இப்போது 18 தூக்கி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2 cos square into 5 into 18 divided by 2 minus 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ 2 cos square 45 minus 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் cos 45 என்னது? cos 45ங்கிறது 1/√2. ஆனால் இங்கே கொடுத்தது cos square 45. ஸோ 1/√2 the whole square அப்படின்னு சொல்கிறது 1/2. ஸோ -1. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 - 1ங்கிறது 0. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 5 டிஃப்ரெண்ட் கொஷின் பார்த்தாச்சு. இந்த 5 டிஃப்ரெண்ட் கொஷின்லையும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கொஷினில் எப்படி டீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு படிச்சிருக்கீங்க. 3வது கொஷின், 4வது கொஷின், 5வது கொஷினில் டீட்டா வேல்யூ சில கொஷினில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எப்படி அந்த எக்ஸ்பிரஷனை டீட்டாவுக்கு மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பட் 5th கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணவே முடியாது. 2 ஃபங்க்ஷனும் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டீட்டாவை கொண்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 0. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் என்னோடய யூடியூப் சேனல் போங்க, பாக்கி இருக்கிற எல்லா ட்ரிக்னாமெண்ட்ரி வீடியோஸும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணி உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. பை.